பார்த்தீங்கன்னா மனசுக்கெல்லாம் வேதனையாக இருக்குதுங்க. 8ஆந்தேதி போடுற விசாரணையை 10/6/2024 திங்கட்கிழமை அன்று நம்ம ஆப்பில் ஏற்றி விடுது. மிகவும் மனசுக்கு வேதனையாக இருக்குது. நாங்கள் தனிப்பிரிவு நம்பர் 1100க்கு கூப்பிட்டோம். ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸே கொடுக்கறதில்ல. எங்களுக்கு தெரியாது இந்த நம்பர் அப்படின்ட்டு. இந்த கோர்ட்டுடைய விஷயங்களில் சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிகிறதில்ல. ஏன்னா நான் கம்மியான படிப்பு தான். ஏன்னா முழு விவரம் தெரிஞ்சால் நாங்களாம் ஏமாந்துருக்க மாட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் தமிழக முதலமைச்சர் பார்க்காம இருப்பாரா? இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க. அந்நாடு காவல்துறை நைட்டு 10:30க்கு வர்றாங்க. ஏன் இப்படி ஒரு வீடியோவை போடுற அப்படிங்கிறாங்க. ஏன்னா மனசுக்கு வேதனையாக இருக்குது. அதனால் இந்த அம்மா நிறைய பணம் வாங்கியிருக்கா தகவல் வருது. நாங்களும் ஏகப்பட்ட சேதாரம் தான். அப்புறம் 2 வக்கீல் பார்த்திருக்கிறோம். மக்களுக்கே எல்லாம் தெரியும். ஆதாரங்கள் அடிப்படையில் மனசுக்கு வெகு வேதனையாக இருக்குது. தமிழக முதலமைச்சரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தனிப்பிரிவு கூப்பிட்டா அவங்களும் முழுமையான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 50 நாள் அடுத்த விசாரணை எல்லாம் ஆன்லைனில் அனுப்பிட்டேன். 31/7/2024 போட்டிருக்காங்க. இடையில் 50 நாள் இருக்குது. நாங்கள் எத்தனை ஆபத்தை தாண்ட வேண்டியிருக்குதுன்னு தெரியல. அதனால் தமிழக முதலமைச்சரை கண்டித்து இன்றைக்கி 40 சீட்டு வாங்கியிருக்கேன்னு பெருமையாக சொல்கிறாங்க. இன்றைக்கி டோட்டலாக கணக்கு பார்த்தா அவங்க தோல்வி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே. ஏன்னா 65%ல் இன்றைக்கி ஓட்டே 65%, 55 அப்படிங்கிற இதில் தான் ஓடுது. ஏன்னா யாருமே இன்ட்ரெஸ்ட் படுறதில்ல. ஏன்னா இன்றைக்கி முழுமையான தேர்தல் நடத்துறதில்ல. நானும் தேர்தல் அதிகாரி யார் அப்படிங்கிறத பார்த்துட்டேன். ஆனால் யாருமே வர்றதில்லை. தேர்தல் அதிகாரி யாருன்னே தெரிகிறதில்ல. அதனால் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைச்சி இந்த போலி பத்திரத்துக்கு உண்டான இதுக்கு வேண்டி ஒரு நாள் தமிழகம் பூரா முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். ஏன்னா நிறைய போலி பத்திரம் இருக்குது. இந்த கருத்து நீங்களே பார்க்குறீங்க. 8ஆந்தேதி விசாரணை திங்கட்கிழமை இந்த அம்மா ஆப்பில் ஏற்றி விட்ருக்குது. அதனால் முதலமைச்சரை ஏற்று அவர் பதவி விலக கூறி தமிழ்நாடு பூரா போராட்டத்துக்கு நம்ம ரெடியாக வேண்டும். எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. நான் பொய்யான விஷயங்கள், பொய்யான தகவல் கொடுக்க விரும்பலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காவலர்கள் போலியான மிஷினில் வச்சு பணம் பறிக்கிறாங்க. அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். கோர்ட் என்பது பாருங்கள், அக்யூஸ்டுக்கு தான் பதில் சொல்லுது, நேர்மையான ஆளுக்கு பதில் சொல்லலை. அதனால் முதலமைச்சர் பதவி விலக கோரி தமிழ்நாடு பூராமே, ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது, காசு கொடுத்து எனக்கு சந்தேகமாக இருக்குது தேர்தல் அதிகாரி எல்லாம் ஓட்டு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. அதனால் தமிழ்நாடு பூராமே பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைச்சி முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஒரு நாள் நீங்களாக முடிவு பண்ணி எனக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுங்க. நன்றி, வணக்கம்.